வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HS 3151 ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் 1க்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக நீங்களே ஓனாகவே எழுதுகிற பேப்பர் தான் இது. பார்ட் ஏ கொஷின்ஸ் தான் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்ட் பி ரொம்ப ஈஸி, ஓனாக எழுதுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, read the following passage carefully and answer the questions. உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஒரு பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸும் கேட்கலாம், இல்லை ஒரு 5-6 பேராகிராஃப்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம். முதல்ல நீங்கள் அந்த பேராகிராஃபை படிக்கணும். இங்கே பாருங்கள், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. இந்த பேராகிராஃபை நீங்கள் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு சூஸ் மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இந்தமாரி சூஸ் மாதிரி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃபை அதை படித்து அதுலேருந்து நீங்கள் இதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுமாதிரி சூஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆப்ஷன் கோடோடு நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதிட்டு இருக்கக்கூடாது, ஆப்ஷன் வித் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாத்தையும் இப்படி தான் எழுதணும். கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் டிரான்சிஷன் வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷன் வேர்ட்ஸ்லாம் என்னதுன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட லிங்க் பண்ணுவோம் இல்லையா, லிங்கிங் வேர்ட்ஸ் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் எ ஃபியூ பாயிண்ட்ஸ். Why practice is important to mastering skills. Since practice, இங்கே பாருங்கள் since வந்துருக்குங்களா. ஸோ இது ஒரு டிரான்சிஷன் வேர்டு, ரெண்டு சென்டென்ஸ்க்கு ஒரு லிங்க் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அடிட்டிவாக சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லி, இந்த மாதிரி வர்றது எல்லாம் இது இங்கே ஆன்சர் கீழே இருக்குது பாருங்கள். சின்ஸ், ஃபர்ஸ்ட்லி, செகண்டரி. இந்த பேராகிராஃப் பார்த்து ஏதாவது ஒரு டிரான்சிஷன் வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் இதில் இருக்கிறது கூட எழுதலாம். தேர்ட்லி, இந்தமாரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுப்போம் மோர் ஓவர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதான் டிரான்சிஷன் வேர்ட்ஸ். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில் கொடுக்கலாம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம், தொடக்கும் போது. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் வேர்ட்ஸ்லாம் கேட்கலாம். அப்படி இல்லையா, ஒரே பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் சூஸ் மாதிரியும் கேட்கலாம், இல்லை கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரியும் கேட்கலாம். ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து பேராகிராஃபை பார்த்து ஆன்சர் எழுத சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12, ரிப்போர்ட் ரைட்டிங். இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டதே உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். யூ ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் டிபேட்டிங் கிளப் இன் யுவர் காலேஜ். நீங்கள் தான் வந்து காலேஜில் டிபேட்டிங் கிளப்னுடைய பிரசிடெண்ட். யூ ஹாவ் பீன் ஆஸ்க்டு பை த பிரின்சிபல் ஆஃப் யுவர் காலேஜ் டு சப்மிட் யுவர் ஷார்ட் ரிப்போர்ட் இன் 250 words on the activities conducted by the club in the past 3 months. 3 மாதமாக உன்னுடைய கிளப்பில், அதாவது உங்களுடைய கிளப்பில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும், ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம ஏர் ரிப்போர்ட்டுன்னு எழுதணும். ஏர் ரிப்போர்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ரிப்போர்ட்டுக்கும் இங்கே ஸ்டார்டிங்கில் ஏர் ரிப்போர்ட்னு எழுதுங்க. எழுதிட்டு கொஷினில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து எழுதுங்க. ஆன் த ஆக்டிவிட்டீஸ் கண்டக்டட் பை த கிளப்னுடைய பேர் டிபேட்டிங் கிளப். ஸோ அந்த காலேஜினுடைய பேர், அது எங்கே இருக்குது, அதை யார் சப்மிட் பண்ணாங்க, அவங்களுடைய பேர், பிரசிடெண்ட் யார். ஸோ அப்புறம் அந்த எப்போ அதை வந்து கொடுக்குறீங்களோ அதோடைய மந்த்து, அதோடைய இயர், இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு சரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணோம் கடைசி 3 மாதமாக அவங்க அதானே கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்தமாதிரி ஆர்டராக எழுதிருங்க. எழுதிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதை பற்றி எழுதுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அது மாதிரி அந்த ஈவெண்ட்டை பற்றி கொஞ்சம் நல்லா பக்காவாக எழுதிருங்க இந்த மாதிரி. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களால் ஃபஸ்ட் ஈவெண்ட்டு, செகண்ட் ஈவெண்ட்டு, தேர்ட் ஈவெண்ட்டு, ஃபோர்த் ஈவெண்ட்டு, இந்த மாதிரி நீங்களே ஒரு பேர் கொடுத்து அப்படியே எழுதலாம். அங்கே பாருங்கள், 6th ஈவெண்ட்டு, 5th ஈவெண்ட்டு, 7th ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்டில் இதை பண்ணோம், இந்த ஈவெண்ட்டில் இதை பண்ணோம், 6th ஈவெண்ட்டில் பாக்ஸிங் ரிங் பண்ணோம். ஸோ அதுமாரி நீங்களாவே ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க, 2-3 பேஜ் வர மாதிரி. இதெல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துடணும். ரெக்கமெண்டேஷன்ஸ்னு கொடுத்துட்டு கேஷ் ப்ரைஸஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட், த வின்னர்ஸ் கேன் பி ஹானர்டு டியூரிங் காலேஜ் டே. இந்த மாதிரி நீங்களே ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எண்டில் கொடுக்கலாம். இங்கே கீழே வந்து பிளேஸ், டேட், சிக்னேச்சர் ஆஃப் த பிரசிடெண்ட், இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணி சைன் போட்டுருங்க. இப்படி தான் வந்து ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்கணும். ஓகேங்களா? சரி, கொஷின் நம்பர் 13, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ். இங்கே பாருங்கள், இதில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். செட் ஆஃப், ரைட் எ செட் ஆஃப் 8 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யுவர் யங்கர் பிரதர் சிஸ்டர் ஹூ இஸ் கோயிங் டு ரைட் his or her board exams this year.
ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எழுத போகிறோம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்கள் இஷ்டம் தான். ப்ரிப்பேர் ஸ்டடி டேபிள் அண்ட் ஃபாலோ இட் சிஸ்டமேட்டிக்லி. ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கொஷின் அண்ட் ஆன்சர். லேர்ன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். ஸ்டடி ஏர்லி இந்த மார்னிங். காலையில் எழுந்து படி. 100 out of 100 எடுக்கணும். மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் எல்லா போர்ஷன்ஸும் ரிவைஸ் பண்ணு. சின்சியராக கிளாஸ் டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் படி. அப்புறம் லேர்ன் ஆல் த ஃபார்முலாஸ், தியரிஸ், ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டீல்ஸ். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த கமாண்ட் வேர்ட்ஸ் ப்ரிப்பேர், ரீட், லேர்ன், ஸ்டடி, எய்ம், ரிவைஸ், ரீட், லேர்ன், ஒர்க், சீக், இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த கமாண்ட் வேர்ட்ஸ் வரும். அதுமாதிரி கமாண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? எக்ஸாமில் 8 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு 10-15 எழுதி விடுங்க. ஓகேங்களா? அது எது கரெக்டாக இருக்கோ அதை டிக் போட்டு மார்க் கொடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ரெக்கமெண்டட் டு, இட் இஸ் அட்வைஸ்டு டு, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு, இட் இஸ் அட்வைஸ்டு டு. இந்த மாதிரி நீங்கள் சொல்ல விரும்புகிறத இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ யோகா. நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் இருக்கணும்னா உங்களுக்கு யோகா பண்ணுங்கள். பேட் ஹேபிட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறது எல்லாத்தையும். பேச்சை குறைங்க. நல்லா லிசன் பண்ணுங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இட் இஸ் அட்வைஸ் டு டூ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் பண்ணுங்கள். லைஃப் ஷுட் பி அப்ரோச் வித் என்தூசியாஸ்டிக் ஆட்டிடியூட். காட் ஷுட் பி தேங்க்டு ஃபார் ஆல் த பிளெஸிங்ஸ். இந்த மாதிரி நீங்களே ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் 8 ரெக்கமெண்டேஷன் எழுத சொன்னால் 8மே எழுதுங்க உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சுன்னா. அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா சூப்பராக எழுத தெரியுன்னா ஒரு 10-15 கூட எழுதுங்க. ஓகேங்களா? எனஃப் வாட்டர் ஷுட் பி டேக்கன். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் ரெக்கமெண்டட் டூன்னு போட்டு எழுதலாம். இந்த மாதிரி இட் இஸ் அட்வைஸ்டு டு, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரிப்பீட்டேஷன்ஸும் வரலாம். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுத பழகிக்குங்க. ஓகேங்களா? சுகர் ஆர் கேஃபினேட்டட் பெவரேஜஸ் ஷுட் பி அவாய்டட். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கன்னா இதுவும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தான். ரெக்கமெண்டேஷன்ஸும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் வந்து பொலைட்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈட்டிங் டிஸார்டர்ஸ் ஷுட் பி ஸ்டாப்டு வித் மெடிக்கல் ஹெல்ப். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மஸ்ட் பி ப்ராக்டிஸ்டு. ஓனாகவே நீங்கள் சிம்பிளாக இதுக்கு ரொம்ப சென்டென்ஸ் கூட ரொம்ப லென்த்தாக எழுதாதீங்க. மாட்டிப்பீங்க, எங்கேயாவது கிராமர் மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. சிம்பிளாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டை தப்பில்லாமல் எழுதுங்க. மார்க் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஃபுல் மார்க்கே போடுவாங்க இதெல்லாம். நெக்ஸ்ட், டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபார் பை சார்ட், பார் சார்ட். அதாவது இது ரொம்ப ஈஸியாக கதறிக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் கொடுத்துருவாங்க. பை சார்ட் இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தால் பை சார்ட். இங்கே பாருங்கள், 9% ரொமான்ஸ், 9% ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் 20% பார்க்குறாங்க, ஆக்ஷன் மூவி 14%, ட்ராமா 12%, மிஸ்ட்ரி 11%, ஹாரர் 14%, காமெடி 11%. இந்த மாதிரி ஒரு பை சார்ட் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறீங்க. இதெல்லாம் கொஷினை கொடுத்துட்டாங்க. இது ஸ்டார்டிங் நல்லா கவனிங்க. த அபோவ் பை சார்ட் ஷோஸ் த பர்சன்டேஜ் ஆஃப். இது வரைக்கும் எல்லா கொஷனுக்குமே எழுதுங்க. த அபோவ் பை சார்ட் ஷோஸ் த பர்சன்டேஜ். எந்த பை சார்ட் வந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. அப்புறமா ஃபிலிம் கிளப் மெம்பர்ஸ் ஹூ சூஸ் டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கொஷினில் ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து எழுதலாம். நீங்களே ஒரு பேர் கொடுத்து எழுதலாம். ஆனால் ஸ்டார்டிங் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். த அபோவ் பை சார்ட் ஷோஸ் த பர்சன்டேஜ் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். எதை பற்றி சொல்கிறாங்களோ அதை பற்றி சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் யார் அதிகமாக பார்க்குறாங்க, எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது பாருங்கள். சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? ரொமான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த பர்சன்டேஜை பற்றி கொஞ்சமாக எழுதுனா போதும். ஒரு பேஜுக்கு எழுதுனா போதும். ஃபுல் மார்க்கே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி பை சார்ட்டு கொடுத்துருவாங்க. பை சார்ட் பதிலாக பார் சார்ட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹிஸ்டோகிராம்லாம் கேள்விப்படுறீங்களே. ஸோ இந்த மாதிரி சார்ட்லாம் கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் பிரான்ச்சஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக பிளேஸ் ஆகிருக்காங்க. இசியும் பிளேஸ் ஆகிருக்காங்க. மேனுஃபேக்சரிங், ஐடிலாம் கொஞ்சமாக பிளேஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். த அபோவ் பார் சார்ட் டிஸ்கிரைப்ஸ் இன் இந்த மாதிரி த அபோவ் பார் சார்ட் டிஸ்கிரைப்ஸ்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எதை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை பற்றி எழுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதை அடிச்சு விட்டிங்கன்னா அந்த டயக்ராமை பார்த்து எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, எது இம்ப்ரூவ் ஆகலாம், அடுத்த இது இல்லை, இந்த மாதிரி ஃப்யூச்சர் திங்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து ஓரளவுக்கு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங் எப்படி எழுதுனா உங்களுக்கே தெரியும். ஸ்கூலில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதக்கூடாது. எஸ்ஏ ரைட்டிங் சினாப்சிஸ்லாம் போட்டுலாம் எழுதாதீங்க. இங்கே பாருங்கள்,
ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் எனி ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் ஃபார் நாட் மோர் தென் 300 வேர்ட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. எ வெக்கேஷன் ட்ரிப் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். ஹெட்டிங்லாம் போடாதீங்க, அவ்வளோதான். கொஞ்சமாக ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றி எழுதுங்க. உங்கள் வெக்கேஷனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஒரு பேராகிராஃப் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஹெட்டிங்ஸ் போடாமல் பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி கதாடிங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டில் ஒரு 2 லைன் கன்க்ளூஷன் மாதிரி கொடுங்க. எதுக்குமே ஹெட்டிங்ஸ் போடாமல் எழுதுங்க. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது யோசிக்கிற டைம் இல்லைன்னா 11th கொஷனில் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எடுத்து நடுவில் நடிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த பேப்பர். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். இது ஏதாவது படித்து பார்க்கணுன்னு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேசேஜ் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இந்த பேசேஜ் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது அதுக்கான ஆன்சரோடு கொடுத்துருக்கு. இது யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின் தான் இது. ஓகேங்களா? பயப்படாமல் படிங்க. ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டு வரலாம். ரிப்போர்ட் ரைட்டிங், அந்த ஃபார்மட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எழுதிடலாம். இதுதான் ரிப்போர்ட் ரைட்டிங். வீடியோவை ஃபுல் குவாலிட்டியில் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ட்டி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ். சில டைம் இதுவே 2 கொஷினில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஈஸியாக எழுதிட்டு வரலாம். ரொம்ப பெருசாலாம் எழுதாதீங்க. லைனு சிம்பிளாக எழுதுனீங்கன்னா மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் யார் சிம்பிளாக எழுதுறீங்களோ அவங்க தான். மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துங்க பேராகிராஃப்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பை சார்ட். இந்த மாதிரி சார்ட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளாக இந்த மாதிரி எழுதணும். கொஞ்சமாக சூப்பராக எழுதுகிற மாதிரி. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கம்மியாகவே எழுதுங்க. நல்லா புரிகிற மாதிரி நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்குங்க. எஸ்ஏ ரைட்டிங் உங்களுக்கே தெரியும். ஹெட்டிங் போடாமல் எழுதுறது தான் நல்லது. ஹெட்டிங் போடாமல் அவங்க இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்டிங்கன்னா போதும். பேராகிராஃபை பிரித்து எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க்ஸு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட 2 மார்க்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டி கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நல்லா படிங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.